ஆனா கமல் அவர்கள் அந்த முன்னாடி அந்த பிரஸ் மீட்ட சொன்னது, என்னோட நட்சத்திரத்துக்கு பிடிக்கிற கதை வரைக்கும் நான் தேடிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு பிடிச்ச கதை இதுவரைக்கும் கிடைக்கல, இல்ல பழைய டைரக்டர்ஸோட முன்னுரிமை கொடுக்கலையா சார்? இல்லைங்க, இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு சார் பழைய டைரக்டர்கள் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்னா, ரஜினி வந்து பழைய இயக்குநர்களோடு நிறைய முறை பண்ணிட்டாரு, அது ஓடுது ஓடலைங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களால சிந்திக்க முடியுமாங்கிற ஒரு பயம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியில் இருக்குது. ரஜினிக்கு இருக்கான்னு கேட்டால் பெரும்பாலும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கும் அவர் ஏதாவது ஒரு கதை ஒன்று கேட்டார்னா அது கே.எஸ். ரவிக்குமார் மாதிரி மூத்த இயக்குநர்களோட டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவங்க சொல்கிற சில ஐடியாக்கள்லாம் அதில் இன்புட் போடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் அந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார். பட் இங்கே எல்லாத்தையும் தாண்டி பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது. அவங்க சில ஐடியாக்கள்லாம் கொடுப்பாங்க. இன்றைக்கி ஃபைனான்சியர்களே ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு படத்துக்கு போய் நீங்கள் ஃபைனான்ஸ் வாங்க போனீங்கன்னா யார் டைரக்டர்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு டைரக்டர் பேர் சொன்னால் ஏன்பா அவரை வச்சா படம் பண்ணணும்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே ரெகுலராக நடக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி இருந்தாலும் இந்த மற்றவர்கள் சொல்வதையும் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் யங்ஸ்டர்ஸோட ட்ராவல் பண்ணுறது ரஜினிக்கே ஒரு புது அனுபவமாக இருக்கும். இப்போ கே.எஸ். ரவிக்குமாரோ, பி. வாசுவோ, சுந்தர்சியோ எல்லாமே ஏற்கனவே அவர் பார்த்தவங்க தான். அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கெல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது புதுசாக ஒருத்தர் வராருன்னா அவருக்கும் அதில் ஒரு ஆர்வமாக இருக்கும். என்ன பண்ணுறாரு இப்படி பார்ப்போமே அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன்.